உலகத்திலே பெரிய ஏமாளிகள்னா இவங்க தாங்க பெரிய ஏமாளிகள். அன்றைக்கி ஒருத்தர் ஃபார்மசிக்கு வந்து கையை பிடிச்சி அழுகிறார் மனுஷன். கையில் காசு இல்லை, மருந்து மாத்திரை வாங்க கூட பிள்ளையை நம்பி தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் வந்து மார்க்கெட்டில் வந்து வாழைக்காய் மொத்த சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. லட்சக்கணக்கில் கையில் காசு புரண்டுருக்குது. வார கடைசி சனிக்கிழமையான 1,00,000 கையில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டன், சிக்கன், முட்டை, மீன் அது இதுன்னு கிட்டத்தட்ட அதுவே 5,000 வாங்க வரோம். பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சுருக்காரு. ஒரு பையன் 2 பொண்ணு, 2 பொண்ணையும் நல்லா கட்டி கொடுத்தாரு. பையன் இன்ஜினியர் ஆக்கிட்டார். ஆனால் கிராமத்தில் மட்டும் சொந்த வீடு இருக்குது, இந்த நகரத்தில் சொந்த வீடு வச்சுக்கல, எதுவுமே பண்ணிக்கல, தனக்குன்னு காசு எடுத்துக்கல. பெரிய முட்டாள்தனம், பெரிய ஏமாளித்தனம் தாங்க. நம்ம குழந்தைகளும் குறை சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் நம்ம அப்போல்லாம் ஸ்கூலுக்கு கூட செலவழிக்கல, காலேஜுகளில் ஆயிரங்களை செலவழித்தாங்க. இப்போ ஸ்கூலுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் நிறைய செலவாகும். ஸோ பிள்ளைகளையும் குறை சொல்லவே முடியாது. அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அவங்க பிள்ளைகளை படிக்க லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. கடைசி காலம் வர இந்த கடைசி ஒரு 5 வருஷம் நீ கையில் காசு இருந்தே ஆகணும். கையில் நம்மளால் வந்து உழைக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. உழைச்சா சந்தோஷம், கடைசி நாள் வரைக்கும் உழைச்சிங்கன்னா பெரிய சந்தோஷம், அதோட பெரிய விஷயம் இல்லை. உங்கள் காலத்துக்கு நம்ம சம்பாதிச்சாங்கன்னு நம்ம அதுக்காண்டி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு தான் ஆகணும். நம்ம சொல்லி பொறிக்கியா ஜென்ரேஷனுக்கு சொத்து சேர்க்க வேணும். ஆனால் நம்ம காலத்துக்கு 90 வயசு ஒரு வாழ்ந்தீங்களா, கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு கையில் காசு இருக்கணும். ஒரு 10 லட்சமாக கையில் வச்சுக்கணுங்க. நீங்கள் அது உறுதியாக தேவைப்படும். சுஜாதா அவர்கள் சொன்னதை சொல்கிறேன். நான் ஒரு படித்தேன். நான் அவர் எழுதினதை வந்து கடைசி காலத்தில் நம்ம ஒரு கடைசி ஒரு நீங்கள் 80 வயசு வாழ்ந்தீங்கன்னா 70 to 80, 90 வயசு வாழ்ந்தீங்கன்னா 80 to 90, 100 வயசு வாழ்ந்தீங்கன்னா 90 to 100க்குள்ள அந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு யூரின் போய் மோஷன் போய் சாப்பிட்டு அதை செஞ்சாலே ஒரு பெரிய விஷயங்க. அந்த கடமையை செஞ்சாலே அவ்வளோ இதாக டயர்டாக இருக்கும் செய்கிறது. ஸோ அந்த மாதிரி பீரியடில் கையில் காசு கட்டாயம் வேணும். கடைசி நாள் வரைக்கும். நாளைக்கு சாக போய்க்கலாம். இன்றைக்கி மயானக்காரரை கூப்பிடுங்க, ஓலக்காரரை கூப்பிடுங்க, சிண்டி அடிக்கிறத கூப்பிடுங்க, இந்த உனக்கு 10,000 உனக்கு 10,000 நாளைக்கு வந்துட்டு செஞ்சிரு எல்லாருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் டென்ஷன் இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா அவர் மாதிரி கையை பிடிச்சி அள வேண்டியதான். யாராவது கையை பிடிச்சா என்ன சொல்கிறேனே தெரில. அவருனால மருந்து மாத்திரை எல்லாத்துக்கும் பையன் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. பையன் சரியில்லை, அவனுக்கு வேலையில் டென்ஷன், அது இதுன்னு அவ்வளோ ப்ரெஷர் அவனுக்கு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் நம்ம கையில் காசு இருந்தால் நம்ம தாங்க ராஜா. த டே எண்டு, கடைசி நாள் வரைக்கும் ஒரு அமௌண்ட் நம்ம கையில் வச்சுக்கணும். ஏதோ ஒரு வீடு இருக்கணும் நமக்கு. அதெல்லாம் இல்லைன்னா அது பெரிய முட்டாத்தனம். அந்த மாதிரி முட்டாத்தனத்தை, ஏமாளித்தனத்தை தயவுசெய்து செய்யாதீங்க. விழிப்புணர்வுடன் இருங்கள். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.